Want, The first what do you, starts what from do you, what do you does at the weekend, sir? அந்த யூன்னு வந்திருக்கு இல்லையா, அந்த யூ தான் அதான் சார், அதனால ஓகே சார். What does you, what does you do at the weekend? இப்ப அந்த யூ தான் மெயின். இந்த சப்ஜெக்ட் இந்த யூவை வச்சு சப்போர்ட்டிங் வெர்ப் மெயின் வெர்ப் எப்படி கொண்டு வரீங்கன்னு பார்க்கலாம். நம்ம பார்க்கலாம். ஐப்ரஸ் நம்ம பார்க்கலாம். புவனேஸ்வரி ஹெல்ப் பண்ணுங்க. What do you do at the weekend? எப்படி do you do எப்படி வருது உங்களுக்கு? எப்படி ஃபைனலைஸ் பண்ணீங்க? Sir, he she க்கு does வரும். I we you they க்கு do வரும். ஓகே, மெயின் வெர்ப் என்னங்க இங்க? You. Yeah. Do தான். சப்போர்ட்டிங் வெர்ப் என்னங்க இங்க? சோ மெயின் வெர்ப் doட்டீங்க. சப்போர்ட்டிங் ஏன்னா இப்ப 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 எல்லாருக்கும் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீங்க கரெக்டா சொல்லணுங்கிறது தான் கேட்டேன். சப்போர்ட்டிங் வெர்ப் என்னவா இருக்கும்? ஓகே, சுமதி மேம், மெயின் வெர்ப் doட்டாங்க. சப்போர்ட்டிங் வெர்ப் என்னங்க? Sir, do, sir. சப்போர்ட்டிங் வெர்ப் do தான். புவனேஸ்வரி, அதுல என்ன உங்களுக்கு என்ன டவுட் அதுல? Okay, sir. அது உங்களுக்கு என்ன டவுட்னு எனக்கு தெரியல. அதை நீங்க ரெண்டா பிரிச்சது ஐப்ரஸ் சார் ரொம்ப சிம்பிள். இதை வந்து ஒரு குயிக்கா இதை மட்டும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். எல்லாரும் இதோட கண்டினியூஸா போவோம். கடகடன்னு ஒரு வாட்டி சொல்லிட்டோம்னாக்கா that will be nice. குயிக்கா பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல ரொம்ப மோஸ்ட் பேசிக் விஷயம். இதுல வந்து நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், அது முன்னாடி நம்ம டெரிவ் பண்ணிருக்கோம் கிளாஸ் நம்பர் 29. லுக் அட் தட். யூ டூ, ரைட்? யூ டூ. அப்ப ஐக்கெல்லாம் வி ஐ டூ வி டூ யூ டூலாம் வருது. நவ் இப்ப நீங்க போடலாங்க. ஐ டூ, வி டூ, ரைட்? நவ் யூ டூன்னு வந்துருச்சு. So you can do என்ன பண்றீங்க அப்படிங்கிறது. So இதுதான் what she said is புவனேஸ்வரி வந்து he she it. So இப்போ இது வந்து does வரும். இது நம்ம பேசிக் டேபிள்ல நம்ம பண்ணதுதான். அது does வரும். இப்போ தேக்கு வந்து so நமக்கு வேண்டியது இப்போ you தான் கொடுத்துருக்காங்க. They have given us you. So you take this, you do ஸ்பிளிட் பண்ணுங்க. யூ அப்படியே வச்சுங்க. டூ ஸ்பிளிட் பண்ணா டூ பிளஸ் டூ நமக்கு தெரியும். இந்த டூ பிளஸ் டூல இந்த டூ சப்போர்ட்டிங், இந்த டூ மெயின். ஸோ நம்ம சப்போர்ட்டிங் வெளில எடுத்தா கேள்வியா வரும். டூ யூ போட்டுங்க. இந்த மெயின் வேர்ப், இந்த மெயின் வேர்ப் தான், இந்த ரெண்டாவது வேர்ப் தான் இங்க போடுங்க. டூ யூ டூ. ஸோ இவ்வளவுதான். டூ யூ டூ. நீ பண்றியான்னு கேட்கணும். இப்ப நீங்க இந்த டூ யூ டூ அப்படியே வச்சுட்டு நீங்க என்ன வேணாலும் இதுல பண்ணலாம், ரைட்? சோ இதுல வாட் டு யூ டூ, ஒய் டு யூ டூ, வென் டு யூ டூ, ஹவு டு யூ டூ போடலாமா? ஐப்ரஸ் சார், இந்த ஒரு பாயிண்ட் புரிஞ்சுதுன்னா நம்ம வந்து தப்பு இல்லாம கன்சல்ட் பண்ணிடுவோம். இது வந்து ரொம்ப பேசிக் விஷயம். இந்த இடத்துல தப்பு. சோ இப்ப இதுல என்னன்னா, இந்த டூக்கும் அந்த டூக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும். அப்பதான் டஸ் டிட் வர்றப்ப எங்க இது பண்ணுவீங்கன்னு தெரியும். இங்க பாருங்க, இது சப்போர்ட்டிங். மெயின் வெர்பு மாறாது, டூவாவே இருக்கும். சப்போர்ட்டிங் வெர்ப் இருக்குதா, இந்த பாருங்க. அப்படியே நீங்க வந்து லுக் அட் திஸ் ஃபார் எவ்ரி ஒன். இந்த ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணீங்க. ஹூக்கு பதில் ஹீ பண்றீங்கன்னு வச்சுங்க. ஹூக்கு பதில் நீங்க லோடு அப்ளை பண்றது சப்போர்ட்டிங் வெர்ப்ல தான். எந்த சேஞ்சும் அப்ளை பண்ணணும். மெயின் வெர்பு அப்படியே வச்சுக்கணும். இந்த வெர்பு அப்படியே வச்சுக்கணும். இங்கதான் சேஞ்ச் பண்ணுவீங்க. இங்கதான். ஏன்னா அது ரொம்ப சிம்பிளானது. அதே மாதிரி ஸ்பிளிட் பண்றப்ப வந்துருப்பாரு. ஸோ டஸ் பிளஸ் டூ வந்து டஸ். ஸோ இப்போ இந்த ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சா, ஹீ ஷி இட்டுக்கு டஸ் வந்தா, டஸ்ஸை பிரிச்சா இது அப்படியே பிரிச்சு இங்கேயே பார்க்கலாம். டூ பிரிச்சா டூ வந்துருச்சா? கரெக்டா புரியுதான்னு பாத்துங்க, ரைட்? இந்த டூங்கிறது, இந்த ரெண்டாவது டூ வந்து மெயின் வெர்ப், ஃபர்ஸ்ட் டூ வந்து சப்போர்ட்டிங் வெர்ப். அப்ப இந்த சப்போர்ட்டிங் வெர்ப் தான் சேஞ்ச் ஆகும். மெயின் வெர்ப் அப்படியே உட்காந்துருக்கும் பாருங்க. இவ்வளவுதான்.
கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்றதுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு இன்னைக்கு சீரீஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்க போறோம். சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான், ஆனா ரொம்ப ஈஸியா நம்ம தப்பு பண்ணுவோம். இந்த இடத்துல தப்பு பண்ணாம பாத்துக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட இது கண்டிஷனல். நம்ம வந்து லாஸ்ட் 40 minutes 30 minutes எடுப்போம். பட் இதை கொஞ்சம் பார்த்துடலாம் குயிக்கா. லெட்ஸ் கீப் மூவிங் ஆன் ஹியர். ஃபர்ஸ்ட் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து புவனேஸ்வரி சொல்ல போறாங்க. என்னன்னு பார்க்கலாம் நம்ம. நம்பர் 1, she told what do you do at the weekend? What do you do at the weekend? நம்ம பார்த்தது தான் பாருங்க. அட் த வீக்கெண்ட் வந்து இதெல்லாம் பார்த்துக்கணும். இது வந்து அமெரிக்கன்ல வந்து ஆன் த வீக்கெண்டும்பாங்க, தப்பு கிடையாது. பட் இது பொதுவா பிரிட்டிஷ் வெர்ஷன் தான். கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுனால நம்ம அட் த வீக்கெண்ட்னு ஜென்ரலா சொல்லிக்கலாம். பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல ஆன் த வீக்கெண்ட்னாலும் தப்பு கிடையாது. ஆனா அட்டு ஆன் கொடுத்துருக்கப்ப குளோபல் இங்கிலீஷ்ல அட்டை தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்பர் 2 புவனேஸ்வரி. இதுல மெயின் வெர்ப் என்னன்னு பார்க்கணும், சப்போர்ட்டிங் வெர்ப் என்னன்னு பார்க்கணும். இவ்வளவுதான் ஒரு சென்டென்ஸ்ல. அதுக்கப்புறம் நீங்க கோத்துடலாம். மெயின் வெர்ப் என்ன, சப்போர்ட்டிங் வெர்ப் என்ன, ஈஸியா வந்து ஆன்சர். What do Dick and Tom like doing? வெரி குட். மெயின் வெர்ப் என்னங்க இதுல? Main verb. Doing. ஓ டூயிங் ஜெனரல்ல நவுன்ல எப்படி இது ஏன் மாத்தி வந்தது? Yes sir, main verb do, gerund வந்து doing. எங்க மெயின் வெர்ப் டூ, எங்க டூ சப்போர்ட்டிங் வெர்ப் இல்ல. ஏன் இங்க கஷ்டப்படுறீங்க? சுமதி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. Like sir, like. லைக்ல இருந்து டூ பிளஸ் லைக்கா பிரிச்சு டிக் அண்ட் டாம் வந்து தே ரெண்டு பேருங்கிறதுனால தே. சோ வாட் டு தே லைக்? சோ லைக் அப்புறம் டூயிங் தான் வரும். அவ்வளவுதான். டூயிங் வந்து வெர்ப் கிடையாதுங்க, ஜெனரல் நவுன் இது. வாட் டு டிக் அண்ட் டாம் லைக் டூயிங். இது எழுதிக்கிங்க. ஜெனரலா இது எழுதிக்கணும். நீங்க எழுதிக்கிங்க, நம்ம அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நிறைய பார்க்க போறோம் அடுத்த half an hourல. We will be bombarded with this. Number 3 புவனேஸ்வரி. Do boys like wearing jeans? அந்த வியரிங்கிறது அழகா போட்டீங்க. இப்ப சொல்லுங்க மெயின் வெர்ப் என்னங்க இதுல? Like. அவ்வளவுதான். சப்போர்ட்டிங் வெர்ப் என்னங்க? Do. அவ்வளவுதான். டூ பிளஸ் லைக்னு சொன்னாங்க. அது கேள்வியே போடுறோம். நம்ம பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்ஸல்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். வேரிங்கிறது இது வெர்ப் எல்லாம் கிடையாது, இது நவுன். இந்த நவுன் ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் நவுன்பாங்க, அது ஜெனரல்பாங்க. ஐஎன்ஜில பார்த்தா வெர்ப் மாதிரி இருக்கும், அது வெர்ப் கிடையாது. நமக்கு தெரியும் ஃபேமிலியில, வேர்ட் ஃபேமிலியில திருப்பி படிச்சோம். நம்பர் 4 புவனேஸ்வரி. இப்ப கிளாஸ்மேட்ஸ்னு வந்திருக்கு ப்ளூரல்ல. ஆன் பிக்னிக் நல்லா பாருங்க. பிக்னிக் முன்னாடி ஆன் போட்டிருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்தது அந்த இன்னா நட்ல ஏகப்பட்ட வாட்டி பார்த்தோம். எவ்ரி மந்த்ங்கிற சிக்னல் வேர்டை சொல்லிட்டே இருக்கும். எவ்ரி மந்த்னாலே உங்களுக்கு சிம்பிள் பிரசன்ட் ஆயிடும். ரொம்ப ஈஸி. கிளாஸ்மேட்ஸ் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். My classmates goes on picnic every month. ஏ சுமதி மேம் எங்க தப்புனாங்க அவங்க? Go. Go, sir. Plural. கிளாஸ்மேட்ஸ் என்னாச்சு? Plural வருது. Plural. கிளாஸ்மேட் ஒரே ஒரு கிளாஸ்மேட் தான், மை கிளாஸ்மேட் தான். ஓகே, மை கிளாஸ்மேட்ஸ் போட்டிருக்கமே. கோ ஆன் Okay பிக்னிக். sir. குணேஷ் அது பாத்துக்கணும், எழுதிக்கிங்க, குயிக்கா எழுதிக்கிங்க. யாருமே பாருங்க கோ ஆன் பிக்னிக் எவ்ரி மந்த் இதெல்லாமே எழுதிக்கலாம். ஒவ்வொரு ஃப்ரேஸும் நீங்க எழுதலாம். ஏன்னா நீங்க இப்படிதான் பேச போறீங்க, படிக்க போறீங்க, எழுத போறீங்க, கேட்க போறீங்க. நம்பர் 5 குணேஸ்வரி. அந்த மேரின்னு பார்த்த உடனே உங்களுக்கு டிசைட் பண்ணிடணும். ப்ரொனவுனையும் டிசைட் பண்ணிடலாம், வெர்பையும் டிசைட் பண்ணிடலாம். Mary washes her face every morning. அந்த ஹர்ங்கிறது கொண்டு வந்துட்டீங்க. மேரிங்க ஃபீமேல்ங்கிறதுனால எவ்ரி மார்னிங்கிறது வந்துருச்சு. உங்களுக்கு வந்து சிக்னல் வேர்டு சிம்பிள் பிரசன்ட் தான். முடிஞ்சது. இவ்வளவுதான். இதுதான் எனக்கு வேண்டியது. அபிராமி மேம் 6 to 10 பாக்குறாங்க. 6 அபிராமி மேம் 6. Sir, நீங்க ஃபுல்லா 4 ஆப்ஷன் பார்த்தோன்னு உடனே வெளில வந்துரும் அந்த ஆன்சர். B is the answer, sir. டி டாகா பாயா? Boy. பாய். படிங்க. I smoke a cigarette, but my teacher doesn't smoke. அவ்வளவுதான். இந்த வெறும் டசன் நிப்பாட்டிட்டு ஸ்மோக்னு விட்டா கூட அது ஒண்ணும் கவலை இல்லை, கரெக்ட் தான். ஸோ ஐ ஸ்மோக் a cigarette, பட் கமாலாம் பாத்துங்க, பட் மை டீச்சர் டசன்ட் ஸ்மோக்.
ஸோ இந்த ஐ ஸ்மோக்குங்கிறத ரெண்டாவது அடிச்சா டூ பிளஸ் ஸ்மோக். மை டீச்சருங்கிறது ஹியோ ஷீலயே வரும். இந்த ஹீ ஷீல வர்றதுனால அது வந்து டஸ்ஸா மாறுது. அவ்வளவுதான். 7. அப்படியே 7. Sir, C is the answer. ஓகே, அழகா அவங்க கொண்டு வந்தாங்க. வாஷ் வந்து டூ பிளஸ் வாஷா வச்சு டூ நாட் வாஷ் எவ்ரிடேங்கிறது சிம்பிள் பிரசன்ட். அப்புறம் அந்த ப்ரொனவுனை கொண்டு வந்திருக்காங்க அழகா. அந்த தே வந்து தர்ங்கிற ப்ரொனவுனா மாறுது ஆப்ஜெக்ட்ல. சோ சூப்பர். தே டோன்ட் வாஷ் தேர் கார் எவ்ரிடே. அவ்வளவுதான். சோ ரொம்ப பேசிக்கான விஷயம். இது ஏன் சொல்றோம்னா தப்பு எங்க நீங்க இதுல தப்பு பண்றீங்களான்னு நமக்கு தெரியும். 8. அப்ராஹிம். Sir, A is the answer. Yes, my parents don't eat meat. Eat ரெண்டா பிரிச்சா டூ பிளஸ் eat. My parents they கீழே வர்றதுனால don't. அவ்வளவுதான் முடிச்சது. சூப்பர். நம்பர் 9. Careful. A is the answer. Summer holidays begins in June. Oh, 9. B is the answer. Summer holidays ன்னு போட்டிருக்காங்க பாருங்க. Begin. Yes, sir. Yes. So it has to be B. Summer holidays அப்படின்னா மல்டிபிள் ஹாலிடேஸ் வருது. ஒரு நாள் இல்ல. So Sorry, sir. in June. நல்லா பாத்துங்க. மந்த்துக்கு முன்னாடி இன்னுதான் வரணும். எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். சம்மர் ஹாலிடேஸ் பிகின் இன் ஜூன். சிம்பிளா தெரியற மாதிரி இருக்கும், பட் நிறைய விஷயங்கள் இருக்கு. சம்மர் ஹாலிடேஸ் பிகின் இன் ஜூன். 10. Sir, C is the answer. Okay. We play tennis on Monday evening, but my sister plays on Sundays. பியூட்டிஃபுல். பாருங்க இங்க ஒரு முக்கியமா பாருங்க, மண்டே ஈவினிங்ஸ்ல ஒவ்வொரு மண்டே ஈவினிங்கிறப்ப ஆன் போடுறாங்க பாருங்க. இப்ப திடீர்னு இந்த ஈவினிங்னு ஒரு நார்மலா வெறும் ஈவினிங்னு ஒரே ஒரு ஈவினிங் சொன்னா இன் வந்துடும். ஆனா அடுத்தடுத்த ஈவினிங் கண்டினியூஸா சொல்றப்ப ஆன் மண்டே ஈவினிங்ஸ். ரொம்ப முக்கியமா பாத்துக்கணும். ஈஸியா தப்பு பண்ணிடலாம். அதுல வி பிளே விங்கிறதுனால பிளே வருது. டென்னிஸ் ஆன் மண்டே ஈவினிங். பட் மை லிட்டில் சிஸ்டர் வந்து தங்கச்சி வந்து ஷீன்னு வர்றது. ஷீங்கிறப்ப அங்க வந்து மாறுது. அருமையா அவங்க சொன்னாங்க. 5 out of 5 எடுத்துட்டு ரொம்ப கிளீனா பண்ணாங்க. சூப்பர். குயிக்கா எழுதுகிறத ஷேர் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். பட் குயிக்கா நீங்க எழுதணும். நீங்க எழுதி அதை படிச்சு பார்க்கணும். இன்னைக்கு புவனேஸ்வர் நல்லா அனுப்பியிருக்காப்ல. சூப்பர். சுமதி மேம் 11 to 15. 11. Okay, sir. You do a lot of things in your free time. D is the answer, sir. சூப்பர். இன் யுவர் யூ வந்து யுவரா மாறுது. இன் யுவர் ஆப்ஜெக்ட்ல போறப்ப அந்த ப்ரொனவுன் மாறுது. இன் ஃப்ரீ டைம் அதெல்லாம் பாத்தீங்க. இன் a lot of things. இதெல்லாம் அப்படியே டெம்ப்ளேட் நீங்க எடுத்துட்டே போகலாம். எங்க வேணாலும் எடுத்துட்டு போகலாம். ஃப்ரீ டைம்ல வந்தாலே இன்னுதான் வரும். You do a lot of things in your free time. Super. So 12. My cat licks its tail every evening, but my dog never licks its tail. Oh! Sir, my dog never licks them. இங்க பாருங்க, எனக்கிட்ட ஒரு பூனை தான் இருக்கு. ஆனா என்கிட்ட நிறைய நாய்கள் இருக்கு. My dogs, okay. My dogs never lick. It's the answer கொடுத்திருக்காங்க. எப்படி டாக்ஸ்னு வந்துருச்சே. ஒரு டாகுக்கு ஒரு வால் இருக்குது. Their tails. Their tails. அதுதான் பார்க்கணும். இங்கதான் நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பார்க்க வேண்டியது. மை கேட் என்கிட்ட ஒரு கேட் தான் இருக்குது. லிக்ஸ் இட்ஸ் டெயில். Their tails. பட் மை டாக்ஸ் என்ன பண்றாங்கன்னா நிறைய நாய்க்குட்டிகள் அப்ப தேர் வரும். அப்ப ஆன்சர் வந்து இதுதான். அந்த இடம்லாம் ஸ்லிப் ஆயிடக்கூடாது. இது ஃபேர்லி அந்த வேர்ட்ஸ் தான். அகெயின் நெவர்ங்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் வேர்டு. ஒருபோதும் இல்ல அப்படிங்கிறது. எவ்ரி ஈவினிங்கிறது சிக்னல் வேர்டு வந்திருக்கு. நல்லா பாத்துக்கோங்க. இது அப்படியே நீங்க இந்த டெம்ப்ளேட்டாவே எடுத்துட்டு போகலாம். வெரி குட். 13. சுமதி மேம். I like play football, but my brother doesn't. எங்கேயோ விட்டுட்டீங்களா? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. I like playing football, but my brother doesn't. முன்னாடி பிளேன்னு சொன்ன மாதிரி எனக்கு ஆமா சார். ரைட். பிளேயிங்கிறது ஜெரண்ட். இங்க வெர்ப் எல்லாம் கிடையாது. வெர்ப் வந்து லைக் மட்டும்தான். ஐ லைக் பிளேயிங் ஃபுட்பால், பட் மை பிரதர் டசன்ட் லைக். வந்து லைக் கட் பண்ணிட்டு அருமையா டசன்னு போடுறாங்க பாருங்க. இதெல்லாம் நீங்க கவனமா பாத்துக்கணும். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் உங்கள்கிட்ட பேசுறப்ப இது பண்றப்ப தெளிவா இப்படிதான் பேசுவாங்க.
அவங்க மூவி, அவங்க நியூஸ், அவங்க கமெண்ட்ரி, அவங்களோட ஆடியோ, அவங்களோட பாட்காஸ்ட் எது கேட்டாலும் இந்த ஸ்டைல தான் இருக்கும். ஸோ இந்த லிசனிங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். லிசனிங் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ அவங்களோட லிசனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சூப்பர். 14 சுமதி மேம். She likes watching TV, but her husband doesn't. இதுக்கு என்ன அர்த்தம்னு எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ரைட்? அவளுக்கு வந்து வாட்ச் பண்ண பிடிக்குது, ஆனா அவளோட ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல. சோ இது உள்வாங்கிக்கணும். சும்மா நம்ம போடுறது இல்ல, நமக்கு புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணணும். வெரி நைஸ். 15 சுமதி மேம். Her sister doesn't like eating a hamburger. ரைட். ஆன்சர் வந்து Doesn't like, yes sir. ஏ. இப்ப எல்லாரும் பாருங்க, அந்த டஸ் பிளஸ் லைக்னு வந்ததுனாலதான் நடுவில் நாட்டை போடுறாங்க. சோ அந்த லைக் தான் இங்க வரணும். லைக் தான் வரணும். ஹாம்பர்கர் சாப்பிட்றதுக்கு அவளோட சிஸ்டருக்கு, சகோதரிக்கு பிடிக்கல. அவளுக்கு பிடிச்சிருக்கலாம், பட் அவளோட சகோதரிக்கு பிடிக்கல. வெரி நைஸ், வெரி நைஸ். 15 to 16 to 20. 16 படிச்சு காட்டுங்க. Do you like read in your free time? Do you like இந்த லைக்கு அப்புறம் உங்களுக்கு ஜெரண்ட் தான் வருது. Do you like reading in your free time? பாருங்க, இன்னெல்லாம் வருது பாருங்க. Do you like reading in your free time? தமிழ்ல சொல்லுங்க. ஐப்ராஜ் சார் 16. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது படிக்கிறத விரும்புவீங்களா? ரீட் பண்றத பிடிக்குமா? பிடிக்குமா? படிக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா? ஃப்ரீ டைம்ல நீங்க பிடிக்குமா? Do you like reading in your free time? ஒரு ஹாபி என்னன்னு கேக்குறாங்க. அருமை. 17. இப்படிதான் ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கரோட பேச்சு இப்படிதான் இருக்கும். இப்படிதான் கொண்டு வருவாங்க. இப்படிதான் கொண்டு வருவாங்க. இது ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்ல. நீங்க எல்லாத்தையும் 4 சாய்ஸையும் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும். I like sail, but I don't. கடல்ல படகுல போறது. கடல்ல படகுல போறது வந்து I like sailing போட்டுடலாமா? சைலிங்னா கடல்ல வந்து போட்ல போறதுங்க. ஏவா சார்? ஏல இப்ப அது மட்டும் தான் சைலிங் இருக்கு. வேற எல்லாத்துலயும் sail இருக்கு. எஸ் சார். சி வராதா சார்? I don't like swimming. எனக்கு ஸ்விம்மிங் பிடிக்காது, ஆனா sailing பிடிக்கும்ங்கறாங்க. சோ ஓகே சார். சி வருமா சார்? சி வர. I like க்கு அப்புறம் உங்களுக்கு ஜெரண்ட் தான் வரும். ஜெரண்ட்னா ஐஎன்ஜில முடியல. ஓகே ஓகே. நவுன் தான் வரும். I like sailing. எனக்கு sailing பிடிக்கும், ஆனா ஸ்விம்மிங் பிடிக்காதுங்க. 18. இந்த பாருங்க, Tom dash her, but she doesn't. Tom likes here, but she does not like. படிக்கணும். ஹர்னு படிக்கிறீங்க, ஹியர்னு படிக்கிறீங்க. her, but she does not like. என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரிஞ்சாதான் நீங்க கரெக்டா அடிக்க முடியும். என்ன சொல்ல வர்றாங்க? டாமுக்கு வந்து அவளை பிடிக்கும், பட் டாமுக்கு அவளை பிடிக்குது, ஆனா அவளுக்கு டாம பிடிக்கல. ஹிம் சார். இப்ப ஃபுல்லா படிங்க. Tom likes her, but she does not like him. அவ்வளவுதான். இந்த ப்ராசஸ் தான் பண்ணணும். இந்த ப்ராசஸ் தான் இந்த பேசிக்கா நம்ம எல்லா இடத்துக்குமே போறோம். சூப்பரா பண்ணாரு சார். சூப்பரா பண்ணாரு. Tom likes her, but she doesn't like him. இப்படிதான், இவ்வளவுதான். இது அப்படியே 19 ஐப்ராஜ் சார். Andrew buys a newspaper every day. படாத ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இத ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. He reads. இல்ல வேற என்ன இருக்கு? வேற எதுவுமே இல்லையே. he வந்து அதுல he reads eat at home. என்ன அர்த்தம்? என்ன உங்க 19 என்ன அர்த்தங்க?
ஆண்ட்ரூ டெய்லி வந்து நியூஸ் பேப்பர் எவ்ரிடே வாங்குவாரு. வாங்குறாரு. அவர் வந்து படிச்சுட்டு வீட்ல இது பண்றாரு, இல்ல, வைக்கிறது. அவரு வீட்ல படிக்கிறாரு. வீட்ல படிக்கிறாரு. நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு அதை வீட்ல படிக்கிறாரு. வீட்ல படிக்கிறாரு. அவ்வளவுதான். He reads it at வீட்ல home. படிக்கிறாரு, எங்கேயும் வெளியில எடுத்துட்டு போகல. 20 கடை Yes. last one for you. Cheeseburger. Mike eats cheeseburger because he likes them. அவ்வளவுதான். சீஸ் பர்கர் ப்ளூரல்ல சீஸ் பர்கர்ஸ் இருக்கு, அதனால தம்முன்னு மாத்துறீங்க. அவ்வளவுதான். நீங்க ரொம்ப சிம்பிளா சப்ஜெக்ட் பாக்குறீங்க, ஆப்ஜெக்ட் பாக்குறீங்க, அதே மாதிரி வேர்ப் பாக்குறீங்க. ரொம்ப பேசிக்கா இவ்வளவுதான். அருமையா பண்ணாரு. சூப்பரா பண்ணீங்க. வெரி நைஸ். கவிதா மேம் 21 to 25 இருக்கீங்களா? ஓகே சார். நீங்க அருமையா கொண்டு வாங்க. நீங்க எப்படி கொண்டு வரீங்கன்னு பாப்போம். What time is it? அப்படின்னு ஒருத்தர் கேக்குறாரு. What time is itன்னு கேக்குறாரு. நல்லா பாத்துங்க. What time is it? இப்படிதான் நீங்க கேட்கணும். யார்கிட்டயாவது கேள்வி கேட்கிறப்ப What time is it? இப்ப மணி எத்தனை அப்படின்னு. அதுக்கு இன்னொருத்தர் சொல்றாரு 3:45. அவ்வளவுதான். இது ரெண்டு கான்வர்சேஷன் டபுள் கோட்ல இருக்கு பாருங்க. நீங்க புக் படிக்கிறீங்க, நாவல் எல்லாம் படிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கோட்ஸ் இப்படிதான் டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கும். கரெக்டா படிக்கணும். What time is it? அப்படின்னு ஒருத்தர் கேக்குறாரு. 3:45 அப்படின்னு சொல்லுவோம். It is quarter past there. இன்னொரு வாட்டி எனக்கு வந்து நீங்க நாலுல நீங்க மனசுக்குள்ள படிச்சீங்க, ஆன்சர் மட்டும் எனக்கு சொல்லுங்க. It is 15 of 4. Oh, It is quarter of 4. Quarter of 2. C the answer. D சொல்ல quarter of 4. Yes. D அப்படி சொல்ல மாட்டாங்க. quarter 15 சொல்ல மாட்டாங்க. Okay. பார்த்தா கரெக்ட்டா இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவல் ஆன்சர் வந்து C தான். It is quarter of 4. Half இல்ல 2. 2, sorry sir. It is quarter to 4. இதுதான் கான்வர்சேஷன்ல இதெல்லாம் தான் முக்கியம். Quarter to 4. படிக்கிறோம் எப்படி இதுதான் நான் சொல்றது. இந்த மாதிரி ஒர்க் ஷீட்ஸை அழகா எடுத்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி நீங்க பேசி அனுப்புறப்ப அவ்வளவு எஃபெக்டா இருக்கும். அவ்வளவு இதா இருக்கும். 22 கவிதா மேம். It is 8:30. ஆ 8:30. 7:30. Yes. எதுக்கு சொல்றீங்க? 8ன்னு வந்திருக்கு. 8:30 வந்திருக்கு. 8 மணிக்கு அப்புறம் 30 பாதி நேரம் போயிடுச்சு. 1 மணி நேரத்துல 8:30. அது எழுதிக்கிங்க. இட் இஸ் 8:30ங்கிறது 8:30. இந்த மாதிரி எகைன் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசுறப்ப இப்படிதான் இருக்கும். அவங்களோட விஷயங்களை ஃபாலோ பண்றப்ப இது இப்படி இருக்கும். நீங்க அந்த லெவல்ல இருந்து வந்தாதான் எந்த கண்ட்ரில எப்படி பேசினாலும் உங்களால இது பண்ணிக்க முடியும். இட் இஸ் 8:30. சூப்பர். 23 கவிதா மேம். It is 8:15. 8:15. அவ்வளவுதான் வந்துருச்சு. அவ்வளவுதான். சூப்பர். It is 5 to 9. 5 to 9. 9:05. 5 to 9ல 9:05 எப்படி வரும்? அதான் 8:55 sir. 8:55. அவ்வளவுதான். 25. Yeah. It is 5:09 தான் 9:05. 9:05. சூப்பர். நல்லா கொண்டு வந்துட்டீங்க. இனிஷியலா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது. பரவாயில்ல. புது சுமதி மேம் புதுசா வந்தவங்க. 25 to 30 பண்ணிடலாமா? 26 சுமதி மேம் இருக்கீங்களா? All right. Okay. 20. We'll go with சுமதி மேம் இல்லைன்னாக்கா we'll go with once again. She's there, but Naga. ஈஸ்வரன் சார் ட்ரை பண்ணலாமா? 26 to 30 ட்ரை பண்ணலாமா? எல்லாரும் இன்வால்வ் ஆனதா அது நல்லா அருமை படிங்க. A friend of mine likes dash on picnic on weekends. Very good. At weekend. Super. Answer is A. Oh, நீங்க இங்க இன்ஃபினிட்டிவ் போட வேண்டாம். A friend of mine likes going on picnic. இந்த ஆன் வந்து பாத்தீங்களா? Okay. ஆனையும் நீங்க கன்சிடர் பண்ணா கோயிங் தான் வரும். Likes going on picnic at weekends. Likes to go on picnic வேண்டாம்.
கோயிங் ஆன் பிக்னிக் எப்பயுமே லைக்ஸ் டு கோ ஆன் பிக்னிக்னா ஒரே ஒரு இன்ஸ்டன்ட். லைக்ஸ் கோயிங் ஆன்னா பொதுவா பேசுறது. நீங்க பொதுவா தான் இங்க பேசணும். A friend of mine likes going on picnic at weekend. எல்லாருமே நோட் பண்ணிக்கீங்க, on picnic at weekends. அப்படியே தூக்கிட்டு வரணும், எங்க போனாலும் இதுதான் தூக்கிட்டு வரணும். கோயிங்கிறது ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ் வராது. இதுக்கு நம்ம இன்னொரு தனி கிளாஸே எடுக்கலாம், அது டவுட்லாம் கிளியர் ஆகும். சூப்பர். 27 ஈஸ்வரன் சார், யூ கேன் டு இட். I dash my teeth every morning. I brush my teeth every morning. அவ்வளவுதான். ஐனா பிரஷ் தான் வரும், வேற எதுவுமே வராது. அருமையா எவ்ரி மார்னிங்னு சிம்பிள் ப்ரெசென்ட்ல சிக்னல் வேர்ட் கொடுத்துருக்காங்க. அருமையா சொன்னார், அருமையா சொன்னார். சூப்பர். நோட் பண்றவங்க நீங்க நோட் பண்ணிக்கணும், ரொம்ப முக்கியம். அதுக்குரிய ஸ்பீட்ல தான் போறோம், ரொம்ப ஃபாஸ்டாலாம் போகல. 28 ஈஸ்வரன் சார், கேர்ஃபுல் கேர்ஃபுல். A dash cat. Live near Jan. Jani. கேட் ஜேன், கேட் ஜேன், இது வந்து ஒரு பேரு தான், அதனால அப்படியே உச்சரிப்பாங்க, அதே மாதிரி உச்சம் பண்ணிக்கலாம். டேஷ் கேட் live near Jane. Does Kate live near Jane? சூப்பர். does Kate live near Jane? அருமையா சொன்னாரு. live வந்து கேட் வந்து third person singular, lives வரும், does plus live பிரிச்சாரு. does Kate live near Jane? அருமையா சொன்னாரு. சூப்பர். கொஸ்டின் மார்க். 29 careful. His father dash, but Bill's father dash smoke. டைம் எடுத்துக்கிட்டா மனசுக்குள்ள his father smokes, but Bill's father don't smoke. Doesn't smoke. அதுக்குதான் டைம் எடுத்துக்கன்னு சொன்னேன். டைம் எடுத்துக்கிட்டா படாத அடிச்சு. வெரி குட். பி தான் கரெக்ட். சூப்பரா சொன்னாரு. His father smokes, but Bill's father doesn't. Yes. Last question for you. My father dash driving. My father doesn't like driving. அவ்வளவுதான். சி தான் ஆன்சர். மை ஃபாதர் டஸ்க் லைக். அருமையா சொன்னாரு. பேசிக்ஸ் பக்காவா ஸ்ட்ராங்கா இருக்குது, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சூப்பர். இதுதான் வேணும் இருக்கு. ஒவ்வொரு கிளாஸ்லயும் அதை கொண்டு வரணும், அதை பேசணும், ரீட் பண்ணணும், ரைட் பண்ணணும், லிசன் பண்ணணும், ஸ்பீக் பண்ணணும். அதை கொண்டு வந்துட்டாலே போதும். புதுசுமதி மேம் இருக்கீங்களா? நீங்க இருக்கிறது தெரியுது எனக்கு. நீங்க பேச முடியும்னா பேசுங்க, இல்லைன்னா அடுத்ததுக்கு போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. Let's go with Bhuvaneshwari. 31 to 35. 2 minutes, 2 seconds. Wait பண்ணுங்க, few seconds. We will go with Bhuvaneshwari here. 31 to 35. Almost எல்லாமே காம்பினேஷன்ல இருக்கும் உங்களுக்கு. இந்த பேசிக்ஸ் ஃபுல்லா கவர் ஆயிடுது. 31. Go with it. இதெல்லாம் முக்கியமானது. நீங்க எங்க போடுவீங்க அட்வர்ப்ங்கிறது முக்கியம். பார்த்தா ஈஸியா இருக்கும், திடீர்னு தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு. என்ன புவனேஸ்வரி? She always takes a bus to university. அவ்வளவுதான். ஆல்வேஸ் முன்னாடி கொண்டு வரணும். அட்வர்ப் இந்த இடத்துல முன்னாடி வருங்கிறது ரொம்ப முக்கியம். she always frequency பாங்க, அட்வர்ப் ஆஃப் frequency ரொம்ப டெக்னிக்கலா போனா ஆல்வேஸ் முன்னாடி வரணுங்கிறது ரொம்ப முக்கியம். she always takes a bus to university. again இது வந்து கரெக்டா நீங்க வந்து ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறப்ப, ஃபாரினர்ஸோட டச் இருக்கிறப்ப கரெக்டா இந்த அட்வர்ப் எல்லாம் யூஸ் பண்ணணும், மாற்றக்கூடாது. she always takes a bus to university. தமிழ்ல நம்ம மாத்தனால வராதுல, அதே மாதிரி தான். 32 புவனேஸ்வரி. I go to a football match every Sunday, but my father doesn't. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. I go to a football match every Sunday, but my father doesn't. வெரி நைஸ். அப்ப ஆன்சர் வந்து என்னங்க? ஏவா பிஎஸ்சி? சொல்லுங்க. C. சி. வெரி குட். I go to a football match every Sunday, but my father doesn't. இது அழகா இதே புரிஞ்சுக்க. டசன்ட்க்கு அப்புறம் டசன்ட் கோன்னு போட வேண்டிய அவசியம் இல்லை, தெளிவா அவங்க வச்சிருக்காங்க. குளோபல் இங்கிலீஷ்ல இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. 33. we'll go with again Bhuvaneshwari. 33. Every year, millions of people visit the London Museum. Wow! Millions of people, லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் visit every year. அழகா போட்டுட்டாங்க பாருங்க ஒரு சிக்னல் வேர்டு.
ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க. விசிட்ங்கிறது சூப்பர் ஆன்சர். வெரி குட் ஆன்சர். Now 34 again. புவனேஸ்வரி எப்படி பார்க்கலாம்? The Buckingham Palace having lots of rooms. ஓ, Have a lots of. எப்படியா வரும்? has பேலஸ் ஒரே ஒரு பேலஸ் தானே சொல்றாங்க. has ஒரே பேலஸ் தானே புவனேஸ்வரி. இதுல என்ன உங்களுக்கு தப்பு இருக்குது? ஏன் தப்பாவது? ஹேவிங்லாம் Okay sir, okay sir. இஸ் எல்லாம் இல்லாம ஹேவிங் வராது. நம்ம இந்தியால இஸ் எல்லாம் விட்டுட்டு வெறும் ஹேவிங் படிக்கிறதுனால வருது பாருங்க. படாலும் தப்புன்ற பாத்தீங்களா? has lots of rooms. Buckingham Palace ஒரே ஒரு பேலஸ் தான். 35 last question for you. இது ஸ்லிப் ஆயிடும், ஈஸியா ஸ்லிப் ஆயிடும் பாத்துக்கோங்க. From all over the world. என்ன அருமையா கீபோர்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க. நீங்க முழுசா படிச்சாதான் உண்டு. அப்பாடா இது போகுது. தைரியமா இது பண்ணுங்க. எல்லாத்தையும் படிச்சுட்டு பண்ணுங்க. Visitors come to India's Independence Day from all over the world. Beautiful. The visitors come from all over the world. வச்சா come தான் வரும், வேற எதுவுமே வராது. From all over the world அதுல இருந்து பிக் பண்ணி பண்ணணும். ரைட்? So visitors leave to India அப்படிலாம் வரலாம். ஆனா from all over the world வர்றப்ப the only answer is going to be this. Answer is B. Very good. So 36 to 40. Abhirami 36. I speak English, Russian, and Romanian, but I don't speak Chinese. Very good, Sumati ma'am. Right. I speak English, Russian, and Romanian, but I don't speak Chinese. Very good. Very good. Sumati ma'am, 37. Many foreigners in our country want to the golden bus. Want to the bazaar போட்டுட்டாங்க. அந்த ஒரே ஒரு வார்த்தையினால தான் மாறி போகுதுலாம். Buy to the golden bus. இல்ல, buy to the எல்லாம் வராது. அப்படி ஒரு வார்த்தை buy to the எல்லாம் கொண்டே போக முடியாது. Many foreigners in Come our to the country dash to the golden bus. கம்மு வராது. அபிராமி மேம். Go shopping to the golden bazaar. shopping to the golden bazaar. Go shopping to the ஏன்னா பசார்னு தனியா கொடுத்துட்டாங்க. பொதுப்படையா சொல்ல. அப்புறம் come to the golden bazaar அப்படின்னு சொல்ல முடியாது. கம்முங்கிறது சோ ஜெனரிக். Go shopping தான் இந்த இடத்துல வரும். கம்மு வராது. பசாருங்கிற வேர்ட் வரது ரொம்ப கேர்ஃபுல்லா. 37 tricky affair அது. 38 சுமதி மேம் again. படிச்சு காட்டுங்க. What dash you dash? What are you do? எப்படி வரும்? what are you doing தான வந்திருக்கணும் அப்படினா. அப்ப what do you do? What do you are? வராது இல்ல. நீங்க ஆறு பிரிச்சு உடைச்சு do கொண்டு வர முடியாது. நீங்க அது ஸ்ப்ளிட் பண்ணி தான கொண்டு வரீங்க. எல்லாரும் எழுதிக்கிங்க 38. இதுல வந்து Sir, answer is yes sir, confirm. What do you do? What do you do? I am an architect. What do you do? I am an architect. A B சொல்ற மாதிரி என்ன அருமையான ஒரு கான்வர்சேஷன். எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. ஆனா அந்த சிம்பிள்ல அந்த பேசிக் கிராமரை தப்பு பண்ண கூடாது. 39. ஃபர்ஸ்ட் படிச்சு காட்டுங்க. A என்ன சொல்றாங்க, B என்ன சொல்றாங்க படிச்சு காட்டுங்க. Where dash your parents? Where parents 39 விட்டீங்க. What dash your niece? What dash your niece dash. 39 தான் நீங்க பார்க்கணும். 39. Okay. See sir. சுமதி குயிக்கா சொல்லுங்க. படிச்சு காட்டுங்க. படாது படிச்சு காட்டுங்க. What dash your niece dash? What answer is see sir. What does your niece do? அவ்வளவுதான். What does your niece do? A nurse. அவ்வளவுதான். your nieceங்கிறது she க்கு பதில் வர்றது.
அந்த ஷீக்கு பதில் வர்றதுனால அது டஸ் வெளில எடுத்துட்டு டூ போட்டுறீங்க, முடிச்சிட்டு என்ன பண்றாங்கன்னு ஒரு கான்வர்சேஷன். சூப்பர். லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ 40. Is the answer. யுவர் பேரண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், சப்ஜெக்ட பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி மெயின் வெர்ப் சப்போர்ட்டிங் வெர்ப் நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. சுமதி மேம் என்னாச்சு? படிச்சு காட்டுங்க ஃபர்ஸ்ட். Where dash your parents dash? Where are your parents work? எப்படி ஒரு ஆர் ஒர்க், அந்த ஆர் ஒர்க் எந்த ஒரு டென்ஷன் இல்ல. ஒர்க்கிங்னு வந்தா நீங்க சொல்லலாம், ஆர் போடலாம். அப்ப சிய தூக்கிடலாமா? சிய தூக்கிடுங்க. அப்புறம் Where do your parents work? B is மீன்வெல் எல்லாருமே அந்த கான்வர்சேஷன் அப்படியே எழுதிக்கலாம். ஏ வந்து இப்படி சொல்றாங்க, பி சொல்றாங்க, படாது ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க, போட்டுக்கங்க. Sir, answer is B. Where do your parents work? Where do your parents work? அவ்வளவுதான். your parents வந்து ரெண்டு பேருங்கிறதுனால டூ போடுறீங்க. அருமை. B. Where do your parents work? In the Ministry of Education. Super, super. Ibrahim ma'am 41. Super. Sir, B is the answer. அப்படியே படிச்சு காட்டிடுங்க. ஏவும் பி என்ன பேசுறாங்க. How many languages do they speak? Just one. Just one. So இது ஒரு கான்வர்சேஷன். சோ இதுல பாத்தீங்கன்னா எல்லா பேசிக்ஸும் சிம்பிளா கவர் ஆயிடும். 42 அபிராமி மேம். Sir, B is the answer. வெரி குட். அப்படியே படிச்சு காட்டுங்க. கான்வர்சேஷன் அப்படியே படிச்சு காட்டுங்க. Do you speak Afghani? No, I don't. அவ்வளவுதான். இப்ப பாருங்க எல்லாருமே அந்த இது மட்டும் do you speak Afghani நார்மலா இருக்கு. நோ போட்டு கமா போட்டு ஐ டோன்ட்னு சொல்றாங்க பாருங்க. ஐ டோன்ட் ஸ்பீக். இவ்வளவுதான். இவ்வளவு சிம்பிளா தான் இருக்கும். இந்த மாதிரி கான்வர்சேஷன் தான் நீங்க முழுசா கேப்சர் பண்ணி தப்பு இல்லாம பண்ணணும். சூப்பரா பண்ணாங்க. 43 அபிராமி மேம். Sir, A is the answer. What time does Mark start work? At 7 in the morning. சூப்பர். What time does Margaret start work? இப்ப சொல்லுங்க, workங்கிறது நவுனா வெர்பா மேம்? அபிராமி மேம் இதுல Sir, work. work வந்து என்னங்க, நவுனா வெர்பா? Sir, noun. வெரி குட். ஸ்டார்ட்ங்கிறது Verb, sir. மெயின் வெர்ப். சப்போர்ட்டிங் வெர்ப் Does. does. இப்ப என்ன, இந்த work வந்து வெர்பெல்லாம் நினைச்ச கூடாது. அதுக்காக தான் அது ஒரு கேள்வி கேட்டேன். at 7 நல்லா பாருங்க. 7 அட்டுக்கு 7க்கு முன்னாடி அட்டு போட்டிருக்காங்க பாருங்க, நச்சுன்னு. at 7 clock 7 o'clock இந்த மார்னிங் போட்டிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் தான் நீங்க கரெக்டா நோட் பண்ணுங்க. ஏன்னா பின்னாடி வரும் எல்லா பேசிக்ஸும். இது ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். சில இதுல இதை கட் பண்ணுவாங்க, சில இதுல அங்க. at 7 இந்த மார்னிங். சூப்பரான ஒரு இது. ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க பேசிக்ஸ் தரவாதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கணும். 44 அபிராமி மேம். 43க்கு ஆன்சர் என்ன? ஓ, what time does Margaret start work? Yes. Okay. Yeah, okay. 44 அபிராமி மேம். Sir, C is the answer. Very Why nice. do your brothers like working in this factory? Because they earn much more. சூப்பர் சூப்பர். இப்ப பாருங்க, இங்கேயும் பாருங்க லைக் ஒர்க்கிங். இந்த ஒர்க்கிங் தான் வெர்ப்னு நம்ம தப்பா எடுத்துக்க கூடாது. லைக் தான் வெர்ப், டூ தான் சப்போர்ட்டிங் வெர்ப், ஒர்க்கிங் வந்து நவுன். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் அடிப்படையான விஷயம் நான் சொல்றேன். அதை விட்டுறவே கூடாது. கரெக்டா சொல்லணும். ஒர்க்னு அங்க ஒரு நவுன் வந்தது, ஒர்க்கிங்னு இங்க ஒரு நவுன் வருது. வா. ஆனா வெர்பை தான் நம்ம அடிக்கடி எங்க போய் ஒர்க் பண்றது வெர்பை தான் இந்தியாவில நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப பாருங்க, நவுனா ஒர்க்கிங்கையும் நவுனா ஒர்க்கையும் யூஸ் பண்றாங்கிறத கரெக்டா பாத்துக்கோங்க. சிம்பிளா தெரியுற மாதிரி உள்ள விஷயம் நீங்க 100% புரிஞ்சாதான் பேசிக்ஸ். நீங்க என்ன வேணாலும் பில்ட் பண்ணிக்கலாம். 45 அபிராமி மேம். Sir, A is the answer. Does he like his job? Super. Does he like his job? Very nice. இவ்வளவுதான் சிம்பிளா பண்ணணும். அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். 46 to 50 சுமதி மேம். பழைய சுமதி மேம். 46. I am an accountant. I am an accountant. அவ்வளவுதான். I am an accountant. நல்லா தெளிவா புரியுங்க. I am an accountant. நான் ஒரு அக்கௌண்டன்டா இருக்கேன். இங்க I do what does so is எல்லாம் ஒண்ணுமே வராது. I am an accountant. முடிஞ்சது. சூப்பர். 47 மேம். Is New York exciting? வா. இஸ் நியூயார்க் எக்ஸைட்டிங். பாருங்க, ஆறுக்கு அப்புறம் 6 நியூயார்க் ஒரே ஒரு பிளேஸ் தான். ஆறுக்கு அப்புறம் எக்ஸைட்டிங்.
ஆரே வராது நியூயார்க்குங்கிறது. டூ பிளஸ் எக்ஸைட்டிங் கூட்டி கழிக்கலாம் முடியாது, டஸ் எல்லாம் பிரிக்க முடியாது. இஸ் எக்ஸைட்டிங் பிரசன்ட் கண்டினியூஸ் சிம்பிளா முடிஞ்சு போச்சு. சூப்பர். 48. Where do they live? வேர் டு தே லிவ், அவ்வளவுதான். தே போட்டிருக்காங்க, தேர்ட் பர்சன் ப்ளூரல். வேர் டு தே லிவ் நச்சுன்னு பண்ணிட்டாங்க. 49. Why do you want to learn English? Why do you want to learn English? Very, very nice. Why do you want to learn English? Super. இது எல்லாருக்கும் எல்லாம் தமிழ் தெரியும்னு நினைக்கிறேன், அதனாலதான் நான் போறேன். 50. We are Algerians. 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 We are Algerians. ரொம்ப தெளிவா பாத்துங்க. வீக்கு அப்புறம் ஆறு தான் Algerians. Super. Very nice. Now we will go with this. Ibrahim sir, போட்டலாம் 51 to 55. Yes, sir. 51. What does he do at weekend? What does he do at the weekends? At weekends அருமையா பாருங்க. ஒரே வார்த்தை வீக்கெண்ட், ரெண்டு வார்த்தை கிடையாது. வீக்கெண்ட்ஸ் ஒரே வார்த்தை. அது கரெக்டா பங்க்சுவேஷன்ல பாத்தீங்க, சூப்பரா சொன்னாரு. What does he do? அவர் வீக்கெண்ட்ல என்ன பண்றாரு? ஒவ்வொரு வீக்கெண்டும் அவர் என்ன பண்றாரு? 52 சூப்பரா சொன்னாரு. 52 ஐப்ராஜ் சார். He plays football on Friday morning. அவ்வளவுதான். இப்ப வெறும் மார்னிங் வந்தா இந்த மார்னிங்ஸ்னு வந்துடும். ஃப்ரைடேன்னு ஸ்பெசிபிக்கா அடிக்கிறப்ப ஆன் தான் வரும். நல்லா பாத்துக்கீங்க. ஆன் ஃப்ரைடே மார்னிங்ஸ், இன் த மார்னிங்ஸ். ஃப்ரைடேன்னு ஒரு டே வச்சு ஸ்பெசிபிக்கா அடிக்கிறாங்க, ஆன்னு அருமையா சொன்னாரு. சூப்பர். நோட் பண்ணிக்கிங்க, மிஸ் பண்ணாதீங்க. 53. Do you relax at weekend? அட் வீக்கெண்ட்ஸ்ல போனா அமெரிக்கால ஆன் பண்ணாலும் செகண்ட் பெஸ்ட் ஆன்சர் தான். குளோபல் இங்கிலீஷ்ல அட் தான் வரும். நீங்க அட்டே போட்டுக்கலாம். இப்படி கேட்கிறப்ப அட்டி ஆணி வைக்கிறப்ப நீங்க அட்டே போட்டுக்கலாம். வீக்கெண்ட் ஒரே வார்த்தை தான், ஞாபகம் வச்சுங்க. 54 ஐப்ராஜ் சார். Where do you go at holiday? ஓ, நம்ம ஹாலிடே. Where do you go ஹாலிடே in? இன்னும் வராது. நம்ம பார்த்து தனியா ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். நட்டுக்கு ஹாலிடே வந்துகிட்டே இருக்கும். ஹாலிடே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே ஹாலிடே, சண்டே ஹாலிடே. Half holiday was it? Half. ஆன் தான் வரும். On, sorry sir. On, Okay. sir. ஆன். Sorry. இதுதான் On. எங்க போனாலும் இவ்வளவுதான் ரூல். ஒரு 7-8 ரூல் தெளிவா தெரிஞ்சா போதும். நம்ம உரிக்கெடுத்தலாம் லாங்குவேஜ். 55 லாஸ்ட் क्वेश्चन ஃபார் யூ. I like cook. ஐ லைக் Cook sir. லைக்கு அப்புறமே உங்களுக்கு ஜெரண்ட் தான் வரும். Gerund வரும். Cooking. Cooking sir. சோ இப்ப Cooking. குக்கிங் verb இருக்கலாம், இல்லன்னா ஒரு நவுனா இருக்கலாம். பட் அதெல்லாமே இங்க வராது. ஐ லைக் குக்கிங். எனக்கு Cooking. சமையல் செய்தல். ஐ லைக் குக்கிங். வெரி குட். குட் ஜாப் தேர். வெரி குட். கவிதா மேம் சொல்லிடலாமா? 56 to 60 சொல்லிடலாமா? Yes, sir. 56. He gets up early in the morning. அவ்வளவுதான். இந்த மார்னிங் வரப்ப இன்னும் வரும். நம்ம தெளிவா தெரிஞ்சதுதான். கெட்ஸ் அப் ஏர்லி இந்த மார்னிங். அருமை. She 56. gets up early. She gets up early on the weekends. He gets up early கரெக்டா தான் சொன்னீங்க. on the weekdays. On the weekdays. நல்லா பாத்தீங்க. At the weekend, on the weekdays. At the weekend, on the weekdays. சூப்பரா சொன்னாங்க. சூப்பர். 58. He takes photos only at spring. In spring. ஃபுல் கிளாஸ் எடுத்துமே. ஸ்ப்ரிங், வின்டர், ஆட்டம், ஃபால், In சம்மர். எல்லா சீசனும் அது ஏன் மறக்கிறீங்கன்னு தெரியலையே. நோட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணுங்க. என்ன சார் வரும்? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. என்ன வரும்? சீசனுக்கு என்ன வரும்? எல்லா சீசனுக்கும் இன்னுதான். In இன் ஸ்ப்ரிங், இன் சம்மர், இன் ஆட்டம், இன் ஃபால். okay, sir. He hates 59. he hates டெலிவிஷனை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க கவிதா. on television. ஆன் வரும். அப்ப ஏபி சிக்கு தான். அப்ப ஏபி சி மட்டும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க. He gets watch football on television. ஜெரண்ட் தான் வரும். ஹேட்ஸ்க்கு அப்புறம் ஜெரண்ட் தான் வரும். Yes sir, likes க்கு அப்புறம் வரும். நீங்க இப்ப hates க்கு அப்புறமா எல்லாத்துக்கும் என்ஜாய். நீங்க பார்க்க போறீங்க பாருங்க.
ஜெரண்ட் வந்து இந்த இடத்துல வாட்ச்னு போட்டுறக்கூடாது. இந்த இடத்துல ஒரு ஜெரண்ட்ங்கிற நவுனை தான் போடணும். நிறைய பார்க்க போற பாருங்க. ஹேட்ஸ்ங்கிறது மெயின் வெர்பு. இது ரெண்டாவது உடைச்சக்க டஸ் பிளஸ் ஹேட்னு மாறும். ஹேட்ஸ் வாட்சிங் ஃபுட்பால் ஆன் டெலிவிஷன். Okay. பார்த்தல், இது பார்க்கிறது இல்ல, பார்த்தல். 60. They like sailing very much. Sailing very much. Sailing very கடல்ல போட்ல போறதுதான் sailing, வேற ஒண்ணும் இல்ல. They like sailing very much. சூப்பர், வெரி குட், சூப்பர், நல்லா பண்ணீங்க. ஈஸ்வரன் சார் 61 இருந்து 65 பாத்துடலாமா? சூப்பர். 61 படிச்சு நல்லா படிச்சுக்க. My brother's birthday is my birthday is அது பிரேக் ஆகுது, நீங்க பேசுறது பிரேக் ஆகுது. என்னன்னு தெரியல, டவர் சரியா கிடைக்கல, என்னன்னு தெரியல. என்னமா தெரியல, நீங்க பேசுறது பிரேக் ஆகுது. இன்னொரு வாட்டி பேசி பாருங்க. ஓகே, பரவாயில்ல, ட்ரை பண்ண. எனக்கு ஒரு வாட்டி பேசி பாருங்க. முடியலன்னா பரவாயில்ல, எனக்கு ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க லிசன் பண்ணாலும் வெரி உங்க ஏரியால டவர் சரியா இல்லையா, அது தெரியுதா? ஹெல்ப் வாங்கிக்கலாமா? கொஞ்சம் ஹெல்ப் வாங்கிக்கலாமா? அபிராமி மேம் ஹெல்ப் பண்ணுங்க. 61. My brother's birthday is in March. எப்ப மந்த் வந்தாலும் நச்சுன்னு இன்னுதான் வரும். ஸோ மந்த்துக்கு முன்னாடி இன் வரும். இதெல்லாமே ரூல்ஸ் தான், பேசிக் ரூல் தான். அதனால அப்ப கண்ணை மூடிட்டு டிக் அடிக்கலாம். மாசம் வந்தா என்ன, வருஷம் வந்தா என்ன, டைம் வந்தா என்ன, டே வந்தா என்ன, பர்டிகுலர் டே வந்தா என்ன, மார்னிங் வந்தா என்ன, ஆஃப்டர்நூன் வந்தா, இது எல்லாமே செட் பண்ணிட்டாங்க. கணக்கு மாதிரி மேக்ஸ் மாதிரி செட் பண்ணாங்க. 1+1 2 அவ்வளவுதான். அதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். படிக்க படிக்க நீங்க என்ன ஆகும்னா அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவங்க புதுசுமதி மேம் நீங்க சொல்லுங்க. 62. The train leaves Paris at 4 p.m. ட்ரெயின் லீவ்ஸ் பாரிஸ் அட் 4 p.m. 4 p.m. அவ்வளவுதான், முடிஞ்சது. டைம்னு வந்தாக்க பர்டிகுலர் டைம்னு வந்தா அட்டு தான் வரும். ஈஸ்வரன் சார் பேசினா நல்லா இருக்கும், ஆனா அவருக்கு சரியா டவர் கிடைக்கலங்கிறாரு. 63 சுமதி மேம். Vancouver is very cold in winter. இன் வின்டர் தான் போடணும். அருமையா சொன்னா. வேங்கூவர்ங்கிறது கனடால உள்ள ஒரு பெரிய சிட்டி. இன் வின்டர். சூப்பர் சூப்பர். ஓகே, புது சுமதி மேம் 64. Sometimes we play cards. அவ்வளவுதான். வீக் அப்புறம் நீங்க பிளே தான் வரும். ஆறு வந்தா பிளேயிங் போட்டிருக்கலாம். வி இல்லாம தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்தா ஈ ஷீட் வந்தா பிளேஸ் போட்டிருக்கலாம். இங்க இன்ஃபினிட்டிவ் போடுறதுக்கு வழியே இல்லை, ஏன்னாக்கா மெயின் வெர்ப் வேணும். சூப்பர். 65 புது சுமதி மேம் ட்ரை பண்ணுங்க. சார் யார் சொன்னீங்க சார்? அவங்க புது சுமதி மேம் தான் கேட்டாங்க. ஓகே சார். She never eats meat, sir. ஓகே, she never eats meat. never முன்னாடி வருது பாருங்க, நல்லா பாத்தீங்கன்னா. ஆல்வேஸ் மாதிரி நெவர் அந்த இது முன்னாடி வருது. ஈட்ஸ் சூப்பரான வருது. வெரி குட், வெரி குட், வெரி குட். எவ்வளவு தூரம் முடிக்க முடியுமோ முடிக்கலாம். எனக்கு அந்த கண்டிஷன் 3 ஒரு வாட்டி டச் பண்ணலான்னு பார்த்தா டைம் இருக்குதான்னு பார்ப்போம். இருக்கும், வாய்ப்பு இருக்குது. புவனேஸ்வரி 66. நீங்க எப்படி படிக்கிறீங்கன்னு நான் பார்க்கணும். We always has lemonade in the evening. வீக்கும் ஹேஸ்க்கு என்ன சம்பந்தம்? We always have lemonade in the evenings. இந்த ஈவினிங்ஸ் நல்லா பாத்தீங்க. இன்னும் வர்றப்ப இந்த ஈவினிங்ஸ் வருது. எதுக்கு ஹேஸ் போட்டீங்க புவனேஸ்வரி? எதுக்கு ஹேஸ் போட்டீங்க? Sir, அவ்வளவு பெரிய மிஸ்டேக் அதுல பண்ண கூடாது. நம்ம அவ்வளவு ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் படிச்சுட்டு இருக்கணும். அவ்வளவு நம்பிக்கை கொடுக்குறீங்க. நீங்க ஹேஸ் சொல்லிட்டா அப்படியே படாது இதாயிடுது. we always have lemonade in the evenings. lemonade தெரியும் இல்லைங்களா புவனேஸ்வரி? lemonade yes sir. ஒரு மாதிரி லெமன் ஜூஸ் தான் அது. 67 புவனேஸ்வரி.
I'm sorry I'm late. Don't worry, come and sit down. அவ்வளவுதான், முடிஞ்சது, அவ்வளவுதான். சூப்பர். இந்த அளவு எனக்கு இது ரொம்ப இதா இருக்கு. வெரி நைஸ். 68 கேர்ஃபுல். பண்ணிடலாம், அதெல்லாம் ஒண்ணுமே Does your wife speak English? Yes, she does. அவ்வளவுதாங்க. இந்த இம்ப்ரூவ் இது இருந்தாலே போதும் எனக்கு. ரொம்ப வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. அது என்ன கேக்குறாங்க? ஏ வந்து என்ன கேக்குறாரு? உங்க wife இங்கிலீஷ் பேசுவாங்களா? பேசுறாங்களா? அவங்க எஸ் ஷி டஸ் பேசுறாங்க. ரைட்டா? எஸ் டஸ். தைரியமா சொல்லணும். அந்த டென்ஷனை வச்சு அடிச்சு உடைச்சு சொல்லணும். ஏன்னா அதனாலதான் இவ்வளவு கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்ணது வந்து அந்த வேல்யூ அப்படியே தெரியணும். 69. How many languages do you speak in? 3 English, German and Spanish. அவ்வளவுதான் பாருங்க, போலன் போட்டிருக்காங்க, ஃபுல் ஸ்டாப் போட்டிருக்காங்க, என்ன அருமையா எல்லாமே பண்ணிருக்காங்க. சூப்பர் சூப்பர். நீங்க அதை வச்சே படிச்சிடலாம். டைரக்ட் ஸ்பீச்ல கேட்டிருக்காங்க. How many languages do you speak? 3 English, German and Spanish. 70 Bhuvaneshwari. Why do you like working in the hotel? Wow. சூப்பர். இதுக்கு என்ன அர்த்தம்? 70க்கு Bhuvaneshwari நீங்க சொல்லுவீங்களா? Why do you like working in the hotel? எப்படி தமிழ்ல சொல்றீங்க? படிச்சுன்னு சொல்லுங்க. நீங்க வேலை Why பார்க்க do பிடிச்சிருக்கு. you like working in the hotel? இருங்க ஒரு நிமிஷம் வந்துருங்க. நீங்க தமிழ்ல சொல்லலாம். இந்த ஹோட்டல்ல வேலை பார்க்க பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா இல்ல? ஒய்யெல்லாம் வந்திருக்க. ஏன் இந்த ஹோட்டல்ல வேலை பார்க்க பிடிச்சிருக்கு? ஏன் இந்த ஹோட்டல்ல வேலை பார்க்க பிடிச்சிருக்கா? அருமையா இப்படிதான் கொண்டு வரணுங்க. தமிழ் இங்கிலீஷ் வந்து தமிழுக்கு பக்கத்துல நெருக்கமா கொண்டு போய் வைக்கணும். அப்பதான் வந்து படபடன்னு வரும். இங்கிலீஷா தமிழ் ரெண்டுமே வரும். சூப்பர் சூப்பர். ரைட். ஓகே, கவிதா மேம் கொஞ்சம் சொல்லிடலாமா? Okay, sir. Okay, sir. 71 to 75. They never go out on Friday evening. ஆன் தான் வரும். நல்லா சொன்னாங்க. ஃப்ரைடே ஈவினிங்ஸ் ஸ்பெசிஃபிக்கா வரப்ப ஆன் ஃப்ரைடே ஈவினிங்ஸ் அருமையா சொன்னாங்க. தே நெவர் கோ அவுட் ஆன் ஃப்ரைடே. அதுக்கு தமிழ்ல என்னங்க? தே நெவர் கோ அவுட் ஆன் ஃப்ரைடே ஈவினிங்ஸ் தமிழ்ல என்ன? அவங்க வந்து வெளியில போக மாட்டாங்க ஃப்ரைடே ஈவினிங். எப்பயுமே அவங்க ஃப்ரைடே ஈவினிங் வெளில போக மாட்டாங்க. எப்பயுமே போக மாட்டாங்க. நெவர். 72. She loves listen to music. இல்ல, இந்த லவ்ஸ் வர்றப்ப இந்த இடத்துல ஜெரண்ட் தான் போடணும். இப்ப என்ஜாய்ஸ். இப்ப நம்ம நிறைய to listen. Listening. லவ்ஸ் லிசனிங் டு மியூசிக் இல்ல. இப்ப ரெண்டும் வர்றப்ப டு லிசன் போட முடியாது. she loves listeningனா ரொம்ப ஜெனரிக்கா தான் நம்ம எடுக்கணும். she loves to listen to musicனா இப்ப அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நமக்கு அது புரிய மாதிரி எந்த ஒரு டேட்டா எவிடன்ஸும் இல்ல. இங்க உள்ளதுல அவங்க கொடுத்திருக்க லிமிட்டட் டேட்டா வச்சு பாத்தீங்கன்னா லிசனிங். she loves listening to music. இப்ப என்ன அர்த்தம்னா லிசனிங்னா சூப்பர் ஜெனரிக். நம்ம ரிஸ்கே எடுக்காம வேற எந்த வார்த்தையுமே இல்ல, அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கலன்னா லிசனிங் தான் பண்ணணும். she loves to listen to musicனு இங்கிலீஷ் கரெக்டான இங்கிலீஷ் தான். ஆனா லிசனிங்கும் டு லிசனும் போறப்ப நீங்க லிசனிங் தான் எடுக்கணும். இன்னும் நிறைய வரும். நீங்க இதே டவுட் திருப்பி கேட்பீங்க. டெஃபினட்டா ஜெரண்ட் ஆர் இன்ஃபினிட்டிவ்னு ஒரு தனியா ஒரு கிளாஸ் எடுப்போம். உங்களுக்கு எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணிடலாம். இதுக்கு பேரு ஜெரண்ட் ஏ, இதுக்கு பேரு இன்ஃபினிட்டிவ். பட் ரெண்டும் அப்ளை ஆகிறப்ப ஜெரண்டை தான் நீங்க சூஸ் பண்ணணும். இன்ஃபினிட்டியை சூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ரூல் இருக்கு, நம்ம பேசலாம். இப்போதைக்கு லவ்ஸ் லிசனிங் தான் இந்த ஆன்சருக்குள்ள கரெக்டான ஆன்சர். 73 சுமதி மேம். நீங்க தான் கவிதா மேம். They often eat in a restaurant on Thursday. On Tuesdays. ஏன் Thursday ஏன் 2 நாள் தள்ளி போயிட்டீங்க? Tuesday. On Tuesdays எப்பயுமே அந்த ஆன் வரும். அருமையா அவங்க சொன்னாங்க. 74 கேர்ஃபுல். In summer, I play tennis on Sundays. அவ்வளவுதாங்க நல்லா வந்துருச்சு பாருங்க. இந்த 2-3 வார்த்தையை வச்சுதான் அவங்க வந்து அவ்வளவு ரூல் வச்சிருக்காங்க. அருமையா. 75 லாஸ்ட் क्वेश्चन ஃபார் யூ.
Do Mr. Adams and his daughter likes going? நீங்க ரெண்டாவது நோ தே அதையும் வச்சு சொல்லுங்க. No, they does. She likes going. They don't வரும். B அல்லது A வரும். ஆ, Uh, சொல்லுங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. like going ski. அப்படின்னா என்ன சார் எனக்கு தெரியல. இப்ப வந்து அவங்க ஸ்கீயிங்க்கு தான் கேக்குறாங்க. நீங்க வந்து ஆன்சர் வந்து பி இல்லைன்னா சி மட்டும்தான் வரும். கோயிங்க்கு அப்புறம் ஸ்கீ வராது. அவன் என்ன ஆடம்ஸும் அவரோட பொண்ணும் ஸ்கீயிங் போறதுக்கு விரும்புறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த லைக் இருக்கு இல்லைங்களா, இது கோயிங்க்கு அப்புறம் ஸ்கீயிங் தான் வரும். கோயிங் ஸ்கீன்னு வராது. பியா சியாங்கிறது தான் உங்களுக்கு கொஸ்டினா இருக்கும். பியா சியா தமிழ்ல பேசுவோம், அது என்னன்னு பேசுவோம். நீங்க பி இருக்குமா சி இருக்குமா, உங்களுக்கு பாதி ஆன்சர் சொல்லிட்டேன். If you have to choose between B and C, which one will you choose? C. Boy. இல்ல நோன் வந்திருக்கு கவிதா மேம். B Yes, answer, sir. don't. ஆன்சர் வந்து பி தான். அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஆடம்ஸும் அவங்க பொண்ணும் ஸ்கீயிங் போறதுக்கு பாருங்க, ஸ்கீயிங் போறதுக்கு ரெண்டு நவுன் வந்து ஜெரண்ட் வந்துருக்கு பாருங்க. ஸ்கீயிங் போறதுக்கு விரும்புறாங்களா No, இல்ல they don't. அவங்க விரும்பல. Okay, sir. ஸோ ஆன்சர் வந்து பி. வெரி குட். இப்ப நம்ம பார்த்தலாம், ஒரு குயிக்கா இது பண்ணிக்கலாம். 76 சுமதி மேம், பழைய சுமதி மேம் 76. Do they want a winter holiday? Yes, they do. இந்த டூங்கிறது எந்த verb குறிக்குதுங்க? Sir? The verb, the do இருக்குல்ல, அது Yes, எந்த sir. verb குறிக்குது? Yes, they do. Yes, they do. ஆமா, அவங்களுக்கு இந்த டூங்கிறது எந்த verb குறிக்குது? எந்த verb குறிப்பிட்டு Do they want a winter holiday இல்ல? Yes, they do. அருமையா சொன்னீங்க. verb one, sir. அது அந்த வாண்ட தான் குறிக்குது. அந்த வாண்ட வந்து எஸ் தே வாண்ட் அப்படின்னு சொல்றது பேரு want எந்த verb சொன்னீங்க? வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா கேட்கல சார். அவ்வளவுதான். Do they want a winter holiday? C the answer. Very good. 77. What time do you go to bed? அவ்வளவுதான், முடிஞ்சது. Do you go to bed? Very 78. 78. When do you do your homework? அவ்வளவுதான். After dinner. அவ்வளவுதான். இது எதுக்கு மெயினா இந்த மாதிரி டபுள் கோட் எல்லாம் கொடுக்குறப்ப ஒருத்தவங்க இப்படிதான் பேசுறாங்க, இப்படிதான் ஆன்சர் பண்ணிட்டா போதுங்கிறது தான் உங்களுக்கு அந்த பங்க்சுவேஷன். இந்த ரீடிங்ல எவ்வளவு நாலேஜ் கிடைக்குது பாருங்க. ரீடிங்ல இந்த பங்க்சுவேஷன் பாக்குறோம். இவ்வளவு கேர்ஃபுல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ஒரு கான்வர்சேஷனை கொண்டு வர்றது, இதுதான் முக்கியமான ஒரு எலிமெண்ட். 79 சுமதி மேம். Do you go out on Friday evenings? Yes, I do sometimes. Yes, I do sometimes. பாருங்க, on Friday evenings, do you go out? Go out பாருங்க, phrasal verb எப்படி யூஸ் பண்றாங்க பாருங்க பேசுறப்ப. அது ஒவ்வொரு வார்த்தையுமே பார்க்கலாம். ஒரு 4-5 வார்த்தை தான் ஒரு வாக்கியத்துல இருக்கு, ஆனா அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க பாருங்க. 80 சுமதி மேம். Why do you like your job? Because it's interesting. சூப்பர், இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அப்போஸ்ட்ரோஃபி பண்ணுங்க. why do you like your job? because ன்னு வார்த்தை வந்திருக்கிறதுனால நீங்க why ஈஸியா சூஸ் பண்றீங்க. ஏன் உனக்கு பிடிக்குது அந்த வேலை, உன்னோட வேலை உனக்கு ஏன் பிடிக்குதுன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கிறது தான். சூப்பர். 81 to 84 அபிராமி மேம். Sir, how do you travel to school by bus? A is the answer. சூப்பர். how do you travel to school? by bus. ரெண்டு பேர் பேசுறாங்க, அவ்வளவுதான். how do you travel to school? by bus. இவ்வளவுதான் சிம்பிள் கான்வர்சேஷன். 82 அபிராமி மேம். Sir, 2 dashes. 2 dash. நீங்க இல்ல dash you live with, அதுலயே இருக்கும் பாருங்க. அது 2 dash ஒண்ணுதான். அது 2 தான், அங்க 2ஆ உடைச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அது அந்த ஒரு dash இல்ல, அதுலயே 2 dash இருக்கு. Oh. Who do you live with? அவ்வளவுதான். நீங்க அப்படிதான் கேட்போம். who do you live with?
யாரோட நீங்க With வாழ்றீங்க, யாரோட வளர்க்குறீங்கன்னு கேக்குறாங்க. மை மதர் அண்ட் சிஸ்டர்ஸ். ஹூ டு யூ லிவ் வித்? அவங்க கேட்ட கேள்வி அது ரெண்டா உடைக்கிறோம். ரெண்டு இருக்குது அந்த இதுல. 83. what do you do on Sundays? I always relax. வெரி குட், வெரி குட், வெரி குட். வாட் டு யூ டு ஆன் சண்டேஸ்? ரொம்ப 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 ஈஸியா கொண்டு போயிட்டாங்க பாருங்க அவங்க. 84. Where do you go on holidays? To Rome or Paris? கரெக்டா அருமையா முடிச்சாங்க. வேர் டு யூ கோ ஆன் ஹாலிடேஸ்? ரெண்டுத்தையும் பார்த்துக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து ஒரு 84 கொஸ்டின்ஸ் முடிச்சாலும் நிறைய நீங்க அந்த டெம்ப்ளேட்டை பார்த்துருப்பீங்க. ஆன் ஹாலிடே இங்க வருது பாத்தீங்களா? ஆன் ஹாலிடே. அந்த ஆணு தான் ஒரு இடத்துல அங்க கேட்டாங்க. ஆன் சண்டேஸ் கேட்டிருப்பாங்க. நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு இது வந்து ஒரு பர்டிகுலர் ஒவ்வொரு சின்ன சின்ன பேசிக் கான்செப்டுக்குமே நம்ம இது பண்ணியிருக்கோம், கன்சல்ட் பண்ணியிருக்கோம். அதை நம்ம வந்து அது ஒரு பேசிக் பேஜ்ல யூஸ் பண்ணணும், தப்பு பண்ணக்கூடாது. ரைட்? அந்த ஆறுகள்லாம் வர்றப்ப, பிளேயிங் வர்றப்ப, இதெல்லாம் வர்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். நவுன் எது, வேர்ப் எதுங்கிறது ரொம்ப அடிப்படையா தெரியணும். பேங்க் ஒரு மாதிரி ஊர் பேர்லாம் சொல்றது இருக்கு. இப்ப ஒரு 10-11 மினிட்ஸ்க்கு ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். அடுத்த கிளாஸ்ல அது சொல்லிக்கலாம். இந்த because we talked about it a lot. Look at this. கிட்டத்தட்ட கிளாஸ் நம்பர் 26லயே நம்ம இது ஃபுல்லா பண்ணுவோம். ஐ ஸ்டடி ஹார்ட், ஸ்டடிடு ஹார்ட் எல்லாம் பண்ணுவோம். இந்த லாஸ்ட் ஒன் ஐ ஹேட் ஸ்டடிடு ஹார்ட் ஒரு ஒண்ணுல இந்த ஒரே ஒரு இது மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்பதான் அடுத்த கிளாஸுக்கு if I had studied, I would have passed. இது என்ன அர்த்தங்க? If I had studied, I would have passed. If I had been careful, I would not have met with the accident. ஒரே ஒரு கான்செப்ட் தான். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். கண்டிஷனல் 0, 1, 2 எல்லாம் போனோம். நம்ம 3க்கு நம்ம பண்ணியிருக்கோம். இது யாராவது சொல்ல முடியுமா? இது என்ன அர்த்தம் வந்து? சார் நான் படித்திருந்தால் பாஸ் ஆகியிருப்பேன். அவ்வளவுதான். படிச்சிருந்தா பாஸ் ஆயிருப்பேன், படிச்சிருந்தா பாஸ் ஆயிருப்பேன், படிச்சிருந்தா பாஸ் ஆயிருப்பேன், படிச்சிருந்தா பாஸ் ஆயிருப்பேன். இது பாருங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட். படிச்சிருந்தா பாஸ் ஆயிருப்பேன். ரைட். இங்க சுமதி மேம் இது சொல்லுங்க. நான் கவனமா இருந்திருந்தா ஆக்சிடென்ட்ல மாட்டியிருந்திருக்க மாட்டேன்றாங்க. அப்ப என்னன்னு? ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டேன்னு அர்த்தம். ரைட்? இங்க ஃபெயில் ஆயிட்டேன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து அவங்க ரெக்ரெட்னு சொல்லுவாங்க. ரெக்ரெட்னு அவங்க சொல்றதுதான். இந்த ஒரு கண்டிஷனெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதுல மாடல்ஸ் பாருங்க, ரெண்டு இடத்துலயும் மாடல்ஸ் யூஸ் பண்றாங்க. கண்டிஷன்ஸ் உள்ள கொண்டு போறாங்க. ஈஃப் எல்லாம் இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். கண்டிஷன்ல நம்ம 0, 1, 2 நம்ம பார்த்தோம். 0 1 ரியல்னு பார்த்தோம். 2 வந்து அன்ரியலா இருந்தது. இது வந்து அன்ரியல். ஒரு ஃபியூ மினிட்ஸ் 9 மினிட்ஸ் இருக்கு. அது மட்டும் எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு இது எப்படி வருதுன்னு பாருங்க. நான் இங்க பாருங்க என்ன பண்ணிருக்கேன்னு. பீன், ஈஸ் வாஸ் பீன், ஆர் வேர் பீன், பி வாஸ் பீன், ஆம் வாஸ் பீன். பாருங்க பீன் B3. I had studied, studied B3. இங்க பாருங்க have passed V3. have அப்புறம் past பாருங்க. I would not have met with met V3. எல்லா இடத்துலயும் V3 யூஸ் ஆகுது பாருங்க. அதனாலதான் நம்ம ஆரம்ப கிளாஸ்ல சொன்னது V1, V2, V3, V4, V5 அதி முக்கியமானதுன்னு சொல்லியிருப்பேன். யாருக்கு ஞாபகம் இருக்குது? V1, V2, V3, V4, V5ல அதி முக்கியமானதுன்னு சொன்னது எதுன்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? V3 sir. V3 தான். ஏன்னா ஏகப்பட்ட இடத்துல யூஸ் ஆகும். இந்த 20 டென்ஸ்ல 11 இடத்துல யூஸ் பண்றது அதான். அதனால அந்த V1, V2, V3 முதல் கிளாஸ் எடுக்கிறது அதான் காரணம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இது ஞாபகம் வச்சுங்க. If I had studied, I would have passed. If I had been careful, so if I had taken milk, I would have slept. பாருங்க இந்த டேக்கனும் V3 தான். I would have slept and slept V3 தான்.
நான் பால் எடுத்திருந்தேன்னா பால் குடிச்சிருந்தேன்னா தூங்கியிருப்பேன். நான் தூங்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இப்ப பால் குடிச்சிருந்துருக்கணும் நானு. லுக் அட் தட். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ எம் கோயிங் டு டு ரைட் நவ். குயிக்கா பாருங்க, ஒரு 8 minutes இருந்தாலும் இட்ஸ் ஒர்த். நம்ம பார்த்துக்கலாம். லுக் அட் தட். All right, I'm going to do only focus on condition 3. இதுக்கு இன்னும் 1 or 2 class நமக்கு வேணும் ஃபுல்லா கவர் பண்றதுக்கு. I should be able to do that. All right, here you go. All right, the type 3 condition 3 ஒவ்வொரு கண்டினியூ அது ஒரு இது சொல்லுவாங்க. But look at this. Bhuvneshwari, read number 1. Type 3 la number 1. The boy does at home an hour before if he does his school at 1 o'clock last Monday. The boy would have been at home an hour before if he had left his school at 1 o'clock last Monday. வாடா, இதுக்கு தமிழ்ல சொல்ல முடியுமான்னு நீங்க பாருங்க. அருமையா போட்டிருந்தாங்க. ஈவ் கிளாஸ்ல எடுத்து உடனே பாஸ் பர்ஃபெக்ட்ல போட்டு இந்த சைடு மெயின் கிளாஸ்ல அந்த 11 போடால அருமையா போட்டாங்க. தமிழ்ல எனக்கு வேணும். கஷ்டமான கொஸ்டின் தான் அது. அவன் லாஸ்ட் மண்டே 1 மணி நேரத்துக்கு முன்னையே ஸ்கூல்ல இருந்து கிளம்பியிருந்தா வீட்டுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னையே போயிருப்பான். அவ்வளவுதான். அப்பா ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கான்செப்ட் உங்களுக்கு உள்ள போயிடுச்சு. இஃப் யூ ஹேட் லெஃப்ட் ஸ்கூல் அட் 1 o'clock லாஸ்ட் மண்டே, 1 o'clock லாஸ்ட் மண்டே அவங்க ஸ்கூல்ல இருந்து அவன் கிளம்பியிருந்தான்னா 1 hour முன்னாடியே வீட்டுக்கு போயிருப்பான். அந்த ஒண்ணு வச்சு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக பண்ணியிருக்காங்க. அந்த இடம் 1 o'clock ஸ்கூலை விட்டு அவன் கிளம்பியிருந்தான்னாக்கா 1 hour முன்னாடியே வீட்டுக்கு போயிருப்பாங்கிறதுதான். வெரி குட், ஷி வாஸ் தேர். அருமை அருமை. நம்பர் 2 அபிராமி மேம் சொல்லிட முடியுமா? அப்போ அவங்களுக்கு கனெக்ஷன் கிடைக்குதா என்னன்னு தெரியல. படிக்க முடியுமா அபிராமி மேம்? பழைய சுமதி மேம் நீங்க கொஞ்சம் பாருங்க. Yes, sir. If If he he had had, painted the picture, he would have signed his name in the corner. இன்னொரு வாட்டி. If he had painted the picture, he would have signed his name in the corner. இதுக்கு தமிழ்ல சொல்ல முடியுமா? சார், அந்த படத்தை அவன் வரைஞ்சிருந்தான்னா அவனுடைய சைனை அந்த கார்னர்ல போட்டுருப்பான் அப்படின்றாங்க. ரைட், வெரி வெரி குட். இப்ப இது ரொம்ப தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். இந்த கண்டிஷன் 3 பொறுத்தவரை உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அப்ப ரைட், வெரி நைஸ், சூப்பர் சூப்பர். நம்பர் 3 சுமதி மேம் அகைன். Okay, sir. If you had asked him yesterday, he would have told you everything. என்ன அர்த்தம்? நேத்தே அவன்கிட்ட கேட்டிருந்தா அவன் எல்லாத்தையுமே சொல்லி இருந்திருப்பான். வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். புவனேஸ்வரி 4. If you had worked more, you would have been able to translate this article yesterday. If you had worked more, you would have been able to. அதெல்லாம் அருமையா சொன்னீங்க. டீங்கிறது தமிழ்ல மட்டும் சொல்லுங்க. தமிழ்ல ஈவ் கிளாஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. அவனுக்கு நிறைய ஒர்க். If you had worked more னா அதுக்கு தமிழ்ல சொல்லிடுங்க. இத இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு நிறைய வேலை இருந்துச்சுன்னா நேத்தியே அந்த ஆர்டிக்கலை டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கலாம். சுமதி டைப் கேட்கலாமா? If you had worked more, நீங்க இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருந்தா நீங்க நேத்தே இந்த ஆர்டிகல்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கலாம் சொல்றாங்க. அவ்வளவுதான் சொல்றேன். கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா நேத்தி, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா நேத்தியே முடிச்சிருக்கலாம் அப்படிங்கறத. அது நேத்து முடிச்சிருக்கலாம், அது முடிக்காம இன்னும் பெண்டிங்ல இருக்குது. இதை நம்ம பார்த்தோமா புவனேஸ்வரி? இதை நம்ம பார்த்திருக்கோமா இந்த கொஸ்டின்? ஆமா சார், லாஸ்ட் ஃப்ரைடே நம்ம பார்த்திருக்கோம். அப்பயும் ஏன் நமக்கு டவுட்டா இருக்குது? 5 புவனேஸ்வரி சொல்லிடலாமா? Yes sir.
If you had come to me yesterday, we should have translated this article. அவ்வளவுதான். அவ்வளவுதான். இதுக்கு புரியுது இல்லையா? நேத்து Yes, நேத்து sir. நேத்தே நீ என்கிட்ட வந்திருந்தனாக்கா நேத்தியே என்கிட்ட நீ வந்திருந்தீன்னா இந்த ஆர்டிக்கலை நம்ம முடிச்சிருந்திருக்கலாம். முடிச்சிருந்திருக்கலாம், ஈஸியா பண்ணிருக்கலாம். நம்பர் 6 குயிக். If you had come in time yesterday, we would have done this work. வா, அது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சொன்னாங்க. நேத்தியே வந்திருந்தாக்கா நம்ம இந்நேரம் முடிச்சிருக்கோம். வெரி குட், வெரி குட். 7. She wouldn't have gone out if she had known that she was ill. குயிக்கா. Mm. ஏன் நம்ம டிலே பண்றோம் அந்த இடத்துல? அது ரொம்ப she wouldn't have gone out. இது இப்படியே ஆரம்பிக்கலாமே. அவ போயிருக்க மாட்டா, வெளியில போயிருக்க மாட்டா. எப்ப வெளில போயிருக்க மாட்டா? அவளுக்கு அவளுக்கு உடம்பு உடம்பு சரியில்லைன்னு சரியில்லைன்னு தெரிஞ்சிருந்தா அவ வெளில போயிருக்க மாட்டான். அவ்வளவுதான், அதுதான் வேணும். இது ஒன்றும் கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்பர் 8 குயிக்கா பண்ணிடலாம். இது மட்டும் பேசினா போதும். இது if he dash so many lessons, he dash it. அவ்வளவுதான். பாக்கி எல்லாமே உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சப்போர்ட்டுக்கு. ஏன் ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் ஈஸியா கரெக்டா தெரியுது பாருங்க. If he did, hadn't if he hadn't. didn't, Has Hadn't. missed. If he If hadn't missed so many lessons, he would have paused. அவ்வளவுதான். அதை மட்டும் சொன்னாலே தமிழ்ல சொன்னா போதும். பாக்கி எல்லாம் சப்போர்ட்டுக்கு வந்ததுதான். என்ன சொல்ல வராங்கன்னு புரியுது இல்ல? அவன் நிறைய லெசனை மிஸ் பண்ணாம இருந்தா அவன் பாஸ் ஆயிருந்திருப்பான்றான். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அது ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. 2 தான் முடிச்சிடலாம். நம்பர் 9. I shouldn't have finished my work if you hadn't helped me then. Thank you. என்ன சொல்ல வராங்க? எனக்கு உதவி செய்யாம அந்த வேலையை என்னால முடிச்சிருக்க முடியாது. நீ ஹெல்ப் பண்ணலன்னா என்னால முடிச்சிருக்க முடியாது. நீ ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். The last one. Why do you didn't do? நீ அந்த வேலையை செய்யலன்னு சொல்றாங்க, கேக்குறாங்க. If he hadn't spoiled everything from the start, we would have done it earlier. என்ன அர்த்தங்க? அவன் இந்த வேலையை ஸ்பாயில் பண்ணாம இருந்திருந்தானா நம்ம இதை முன்னாடியே முடிச்சிருந்திருக்கலாம், ஸ்டார்ட் தொடங்கி இருக்கலாம்ன்றான். If he hadn't spoiled, ஆரம்பத்திலேயே ஸ்பாயில் பண்ணாம இருந்திருந்தானா நம்ம இந்த வேலையை சீக்கிரமா முடிச்சிருக்கலாம். அவ்வளவுதான் முடிஞ்சது. ரொம்ப சிம்பிளானதுதான். நாங்க கண்டிஷன் 3 இது பண்ணோம். ஒரு வாட்டி இது மிக்ஸ் கண்டிஷன் ஒன்று இருக்கு. அது பண்றதுக்கு முன்னாடி இந்த 4 கண்டிஷனுக்கும் ஒரு ஸ்பெஷல் ஒர்க் ஷீட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதை நம்ம பார்க்கலாம். அதை பார்க்குறப்ப இதுல உள்ள டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை ஆகும். அப்புறம் நம்ம மிக்ஸ்டுக்கு போகலாம். வென்ஸ்டே கிளாஸ் இருக்கும். அந்த இதை பேஸ் பண்ணியே கண்டிஷனல் 0, 1, 2, 3 பேஸ் பண்ணியே இருக்கும். கரெக்டாக ஈவ் கிளாஸ் மெயின் கிளாஸ் நம்ம கரெக்டாக லாக் பண்ணி அதை கொண்டு போகணும். வி வில் டூ இட். வெரி நைஸ். நம்ம சில கொஸ்டின்ஸ் அன்னைக்கு பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மிக்சட் தவிர பாக்கி எல்லாமே பார்த்துட்டோம். இந்த மிக்சட் வந்து கொஞ்சம் லேட்டாக பார்க்கலாம் நம்ம. ஸோ அதர் தென் தட் ஐ வில் see you on Wednesday. எனக்கு முடிஞ்ச அளவு அனுப்பி விடுங்க. நான் அந்த 2 ஒர்க் ஷீட்டையுமே உங்களுக்கு அனுப்புறேன். இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த 84 கொஸ்டின்ஸ் இதுவும் எனக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி நீங்க பேசி அனுப்புங்க. ஐ வில் see you on Wednesday. Thank you very much. Thank you so much. Thank you, sir. Thank you, sir. Thank you.